ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரெண்டிங்கான பனானா கிளிப் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, B7000 க்ளூ அண்ட் ஸ்டோன்ஸ் நமக்கு வேணுங்கிற கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். பனானா கிளிப் அண்ட் க்ளூ பென் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம அந்த பனானா கிளிப் பேஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து நமக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து க்ளூஸ் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து ரொம்ப நிறையா க்ளூவும் போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி நீட்டாக ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்காது. ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதில் இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணும்போதும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கர்வ் ஷேப் வர இடத்துலலாம் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கர்வாக வந்து ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து சைடில் இருக்கிற ஸ்பேசஸ் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டேமேஜ்டு ஸ்டோன்ஸ் இருக்கும்போது அதை வந்து அப்போவே தூக்கி போட்டுருங்க. அது ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்காது. இன்னொன்று நம்ம வந்து ஹேரில் யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் மேலே வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன கலர் ஸ்டோன்ஸ் இருக்கோ, இல்லை மேட்சிங் கலர்ஸ் க்ரீனோ கோல்டன் கலரோ, இல்லை என்ன கலர் வந்து உங்களுக்கு இதை வந்து கலர் காம்போவில் வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த க்ளூ வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எகெயின் வந்துட்டு நம்ம அந்த கிளிப்பில் வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து எகெயின் வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். சைட்ஸில் வந்து கார்னர்ஸில் வந்து டிசைன் பண்ணுறக்காக. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இங்கே சைடில் இருந்து இப்படி ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோவாக தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்து ஸ்மால் சைஸ் ஒயிட் குந்தன் ஸ்டோன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி என்ன ஸ்டோன்ஸ் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்து பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது B7000 க்ளூ. இது வந்து குயிக்காக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட்ஸையும் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரணும். ஒன்ஸ் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்ம வந்து அது நீட்டாக இருக்காது இல்லையா? அதனால் வந்து க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னமே வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ எகைன் கீழேயும் வந்து நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஏன்னா நான் வந்து கீழேயும் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறேன். சைட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து வேணும்னாலும் கீழே வந்து டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை இது மட்டும் போதுனாலும் நம்ம வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கீழே வரைக்குமே இதில் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எகெயின் நான் எகெயின் சேம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுக்கும்போதும் பார்க்குறக்கு ஒரு லுக் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து க்ளூ பென் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி க்ளூ பென் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒர்க் வந்து குயிக்காக ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆல்சோ அந்த க்ளூ வந்து நம்ம கையில் வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இந்த க்ளூ பென் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் இதே மாதிரியே வந்து அந்த பிங்க் கலர் ஸ்டோனுக்கும் ரெண்டு சைட்லேயுமே வந்துட்டு நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் இதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.